Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths Chapter-1 example problems. இப்போ example problems பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான சில பேசிக் டேர்ம்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. டாபிக் என்னன்னா applications of matrices, that is solving system of linear equations. ஓகேமா? ஒரு linear equations கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து நம்ம x, y ஓட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்கம்மா. அதுல யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னா matrix inversion method. ஓகேமா? matrix inversion method னா என்னன்னா that is only applicable when இது எப்ப எந்தெந்த மேட்ரிக்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்னமா ரோ ஈக்குவல் டு காலம். ஓகேவா? that is ரோ ஈக்குவல் டு காலம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து 2x2 ஆர் 3x3 இத வந்து ரோ ஈக்குவல் டு காலம். அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னமா நான் சிங்குலரா இருக்கணும். நான் சிங்குலர்னா என்னமா determinant of a நம்ம கண்டுபிடிப்போம்ல அதோட வேல்யூ வந்து not equal to 0வா இருக்கணும். அதுதான் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். the matrix equations எப்படி இருக்கும்னா aங்கிறது ஒரு வேல்யூ, நெக்ஸ்ட் இங்க xங்கிறது என்னமா வேரியபிள். ஓகேவா? வேரியபிள். அதாவது that is x, y, z. அதான் வந்து x இல்லையா? equal to b. bங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ நமக்கு x ஓட வேல்யூ, ஏன்னா x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ x ஓட வேல்யூ வேணும்னா ஃபார்முலா என்னமா a இன்வர்ஸ் இன்டு b. இங்க a இன்வர்ஸ் இருக்கு இல்லையாமா, அதனால தான் இப்போ இங்க a இன்வர்ஸ் இருக்கிறதுனால தான் இதுக்கு என்ன பேரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். புரியுமா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன்ஸ் எழுதலாமா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன். ஓகே, அதனால தான் இதுக்கு பேரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஓகேமா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. x equal to a inverse into b. இதை நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது. b into a inverse போட்டுறக்கூடாது. ஓகேமா? x equal to a inverse into b. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேமா? நம்ம இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேமா? நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.22. Solve the following system of linear equations using matrix inversion method. ஓகேமா? matrix inversion method கேட்டதனால நம்ம matrix inversion method தான் ஃபாலோ பண்ணணும். பார்க்கலாமா? first of all write the solution மா. given data எழுதிக்கலாம். given என்ன கொடுத்திருக்காங்கமா 5x plus 2y equal to 3 comma second equation என்னமா 3x plus 2y equal to 5. okay, next என்ன பண்ணணுமா write the above equation in matrix form. அதாவது above equation நம்ம matrix formல எழுத போறோம். எப்படி எழுதணும்னு பாருங்கம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல உள்ள x கிட்ட இருக்கலாமா அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதலாம். செகண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல y கிட்ட இருக்குல்ல அந்த நம்பர் செகண்ட் எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல x கிட்ட இருக்கக்கூடியது இங்க எழுதணும். y கிட்ட இருக்கக்கூடியது இங்க. ஓகேமா? என்று நெக்ஸ்ட் என்னென்ன வேரியபிள்லாம் இருக்குமா x and y வேரியபிள். ஸோ x y வேரியபிள் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம ரைட் சைடு எழுதலாம். கான்ஸ்டன்ட் டேர்முக்கு என்னமா இருக்கு 3, இங்கே வந்து 5. அவ்வளோதான். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்னமா இது வந்து a, இது வந்து a, இது வந்து x, இது வந்து b. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலாமா? அதாவது a x ஈக்குவல் டு b. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும். அப்படின்னா ஃபார்முலா என்னமா a இன்வர்ஸ் இன்ட்டு b. நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? அப்போது x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் இன்ட்டு b. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? a இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். கிவன் மேட்ரிக்ஸை இதானே a 5 2 3 2. நமக்கு a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். a இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்னமா a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 determinant of a into adjoint a. ஓகே, adjoint a. இங்கே கண்டிஷன் என்னது? determinant of a வந்து not equal to 0. ஏன்னா not equal to 0 இருந்தால் தான் நம்ம a inverse கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? எழுதலாம். ஃபஸ்ட்டு determinant of a என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். என்ன வருமா 5 2s are 10 minus 3 2s are 6. அப்போ 10 minus 6 என்னமா 4. that is not equal to 0. determinant of a not equal to 0 வந்துச்சுன்னா therefore a inverse இப்படி எழுதலாம். determinant of a not equal to 0, therefore a inverse exist. மீனிங் என்னமா இது வந்து not equal to 0வா இருக்கிறதுனால நம்மளால a inverse கண்டுபிடிக்க முடியும். அதான் வந்து அதோட மீனிங். இப்போ நம்ம எழுதலாம். இப்போ ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ a inverse equal to 1 by determinant வேல்யூ என்னமா
டிட்டர்மினன்ட் ஏ வந்து 4. இப்போ 1/4 ப்ராக்கெட் அட்ஜாயிண்ட் ஏ எப்படிமா கண்டுபிடிக்கணும்? இது 2x2 மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்டர்சேஞ்ச் இல்லையா? இன்டர்சேஞ்ச். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறது என்னமா வரும்? இங்கே வந்து 2 ஆகும், இது வந்து 5. இப்போ இது ரெண்டு என்னம்மா? இது ரெண்டு நம்ம என்னமா சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இதில் எழுதுகிறேன் சைன் சேஞ்ச். ஓகேம்மா? சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும்? -2 -3. ஓகேம்மா? இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் சப்ஸ்டியூட் ஏ இன்வர்ஸ் இன் ஈக்குவேஷன் 1 இங்கே எழுதலாம். ஓகேம்மா? அப்போ 1 என்னாகுமா? 1 என்னாகும் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் அப்படி எழுதலாம். 1/4 எழுதிக்கலாம். 1/4 மேட்ரிக்ஸ் என்னமா வரும்? 2 -2 2 -2 and -3 5 -3 5 இன்று என்னமா வரும்? பி. பியோடது என்னமா? 3 × 5 3 3 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோமா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட் இது ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ என்ன வரும்? 1/4 அப்படியே இருக்கட்டு. நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 × ஏதாவது இந்த ஆங்கிளில் நாக்கலாம், இந்த ஆங்கிளில் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லையா? பண்ணலாம். 2 × 3 நம்ம வரும் 6. நெக்ஸ்ட் -2 × 5 -10. -3 × 3 நம்ம -9. 5 × 5 நம்ம +25. அப்போ என்ன வரும்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ராக்கெட் 6 -4 -10 -4 -9 25 நம்ம வரும் +25 9 இல்லையா? 16. கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்மா? -4/4 இங்கே 16/4. அப்போ என்ன வரும்? ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணும்போது -4/4 -1 அண்டு 4 கட் ஆச்சுன்னா 4 இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் எப்படி ஆன்சர் எழுதணும்? ஆன்சர் இப்போ எக்ஸுங்கிறது என்னம்மா? எக்ஸும் ஒய் இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 4. இது நம்ம கரெக்டாக இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபிகேஷன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுக்கலாமா? ஈக்குவேஷன் 1 எடுக்கலாமா? ஈக்குவேஷன் 1ல் 5x + 2y = 3. இப்போ எக்ஸோட வேல்யூ -1 இல்லையா? 5 of -1 + 2 of ஒய்யோட வேல்யூ 4. அப்போ என்னமா வரும்? 5 × -1 -5 + 2 4s are 8 = 3. -5 + 8 3 = 3. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்டு நம்ம இதை பார்த்த உடனே தெரியுது. ஓகேம்மா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் தான் ஆகும், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. ஸோ ஈஸியான ப்ராப்ளமாக இந்த ஃபார்முலா எழுத மறந்துடாதீங்க.